குருவே துணை. நம்ம வாடிக்கையாளர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, மிதுன லக்னத்துக்கு ராகு திசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். மிதுன லக்னத்துக்குலாம் ராகு பகவான் எங்க இருக்காரு, உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்காருன்னு பாருங்க. 1, 5, 9ல இருந்தாலும் சரி, அல்லது 1, 4, 7, 10ல இருந்தாலும் சரி, அவர் சுபகிரகத்தின் தன்மையோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு, பெருத்த யோகத்தை கொடுப்பாரு. சுபகிரகத்தின் தொடர்பு அப்படின்னா, குரு 5ஆம் பார்வையா பார்க்கலாம், 7ஆம் பார்வையா பார்க்கலாம், 9ஆம் பார்வையா குரு பார்க்கலாம், அல்லது குரு சேர்ந்து இருக்கலாம், அல்லது சுக்கிரன் சேர்ந்து இருக்கலாம், வளர்பிறை சந்திரன் சேர்ந்து இருக்கலாம் ராகு பகவானோடு. அந்த ராகு பகவான் இளம் வயசுல அந்த மாதிரி சுபகிரகத்தின் தன்மையோடு இருந்தாருன்னா நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு. 18 வருஷம் முடியறதுக்குள்ள அவங்க அப்பா அம்மாவுக்கு யோகத்தை கொடுப்பாரு, தனக்கு யோகத்தை கொடுப்பாரு. இந்த மாதிரி பெருத்த யோகத்தை கொடுப்பாரு. அதே பாவகிரகத்தின் தொடர்போடு அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த திசையை நடத்தும்போது எந்த வீடு அவருக்கு இருக்காரோ அந்த வீட்டினுடைய பலனை கெடுப்பார். எந்த வீட்டில் 2ஆம் இடத்துல இருந்தால் குடும்பத்தை கெடுப்பார் பாவகிரகத்தின் தன்மையோடு இருக்கும்போது. அதே 4ஆம் இடத்துல இருந்தால் தாய் வழி சொத்துக்கள், அழியாத சொத்துக்கள், இது எல்லாமே அழிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுத்துருவாரு. அதே 5ஆம் இடத்துல இருந்தாருன்னா பூர்வீக சொத்தை விட்டு வெளியில் வாழக்கூடிய அமைப்பை கொடுத்துருவாரு. அதே 9ஆம் இடத்துல இருந்தாருன்னா தந்தை தந்தைக்கும் மகனுக்கும் ஆகாதுங்கிற கணக்கில் ராகு பகவான் பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தாருன்னா இத்தனை சிக்கல்களையும் உண்டு பண்ணுவார். அதாவது உயிர்காரகத்துவத்தினுடைய வீடு எந்தெந்த வீடோ அந்தந்த வீட்டில் இருந்தால் அவங்களோட இவங்க மனஸ்தாபத்தை உண்டு பண்ணுவார். அதே வாலிப வயசில் அந்த திசை வந்துருச்சு அப்படின்னா, அந்த திசை லக்னத்துலேயோ அல்லது 2ஆம் இடத்துலையோ இருந்தாருன்னா, 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், லக்னங்கிறது நம்ம இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, அந்த திருமண வயசில் திருமணத்தை தாமதப்படுத்துறது, கணவன் மனைவி பிரிவினை உண்டு பண்ணுறது, இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தாருன்னா இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் கொடுப்பாரு. அதே அவர் ராகு பகவான் எங்கே இருந்தாலும் சுபத்தன்மையோடு இருக்கும்போது அந்த வீட்டினுடைய அதிபதியினுடைய காரகத்துவத்தை கெடுக்க மாட்டார். ஏன்னா ராகு பகவானுக்கு அந்த வீட்டில் இருக்கிறவங்க சேர்ந்தவங்களுடைய பலனையும் கொடுப்பாரு, அந்த வீட்டினுடைய பலனையும் கொடுப்பாரு. ஏன்னா இப்போ மிதுன லக்னமாக இருந்தால் அந்த வீட்டில் அவர் இருந்தாருன்னா அந்த புதனோட சம்மந்தப்பட்ட பலன்கள்லாம் கொடுத்துருவாரு. அந்த திசையில் ராகுவோட திசையில் புதனோட பலனை கொடுத்துருவாரு. அதே 2ஆம் இடத்துல இருந்தால் சந்திரனோட பலனை கொடுப்பாரு, 3ஆம் இடத்துல இருந்தால் சூரியனோட பலன். இப்படி ஒவ்வொரு வீட்டில் இருக்கும்போது எந்தெந்த பலனை யாரோட சேர்ந்து இருக்காரோ அந்த பலனையெல்லாம் சேர்த்து கொடுப்பாரு ராகு பகவான். மற்றபடி பாவகிரகத்தின் தொடர்போடு இருந்தாருன்னா தான் கெடுதல் பண்ணுவார்.